जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு எப்படி இருக்கு? தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி எறிய போறாங்க இந்த வாரம். தேவைக்கு பயன்படுத்திக்கிறது, வாப்பா என்னப்பா இதை செய்ப்பா அதை பண்ணுப்பா, தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிவது. ஸோ கவனமா இருங்க. வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏற்கனவே கும்பராசிக்கு இப்போ பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் சனி வக்கரகதி இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால 6ஆம் இடத்துல குரு உச்சம். 2வது பார்த்தீங்கன்னா அபரிவிதமான சில கடன்கள் இருக்கும். யாரையும் இந்த சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பண விஷயத்துலலாம் சிலர் நான் தருவதாக முன் வருவார்கள். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதெல்லாம் தட்டி போகும். இட விஷயம் வீடு விஷயம்லாம் சில பேருக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஒரு பிரகாசமா இருக்கும். சில விஷயங்கள்ல சக்சஸ் பண்ணலாம். ஆனா ஒரு சில நேரத்துல நீங்களா இருந்தீங்கன்னா தான் நல்லது. நீங்களா இருந்து என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். குடும்பத்துல அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் கொஞ்சம் பொறுப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும். எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாகப்பிரிவினை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். பாகப்பிரிவினைன்னா எனக்கு இதை பிரிச்சு கொடுத்துரு, எனக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துரு, எனக்கு அதை கொஞ்சம் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் போறதுக்கான வாய்ப்புகள், அது விஷயமா சிறு சலசலப்புகள், 1 அடி 2 அடி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்குதான் நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. மனசுக்கு பயப்படுற மாதிரி பதட்டப்படுற மாதிரிலாம் இருக்கு. அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்க்கை வாழறதே பெரிய விஷயம். நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ஒரு கொடுமையான உலகம். இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து பேரு போட்டு போறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த கும்பராசிக்காரர்கள், சதய நட்சத்திர கும்பராசி பயப்படுவீங்க, நிறைய விஷயங்கள் பயப்படுறீங்க. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்துல பயம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருடைய துக்க செய்தியால் சில பேருக்கு அந்த மன வருத்தங்கள்லாம் இருக்கு. மரணத்தினாலாம் சில பேருக்கு ஒரு சில பயங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி கும்பராசி, அவிட்டம் கும்பராசி, இந்த சதயம் கும்பராசிலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்க. அவிட்டம் கும்பராசிலாம் வேலை, சொந்த தொழில், போட்டது வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்குலாம் பிரச்சனைகள் இருக்கு. நான் செஞ்சது எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறது, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. சில பேர் தான் எடுத்த சில திருப்படிகள்லாம் கூட தொய்வுல நிற்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா
நான் எனக்காகவா கேட்குறேன், மற்ற ஒரு விஷயத்துக்காக தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நீங்கள் இறங்கி சில விஷயங்கள் போராடுறீங்க. அதுவும் சில விஷயங்கள் வந்து தொய்வில் தான் இருக்கே தவிர அதுவும் இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ கும்பராசி பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். கூட பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், பங்காளிகள் சில விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக நிதானிச்சு பேசி எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி பிரச்சனைகளை பெரிதாக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட சில விஷயங்கள் பண்ண. ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, ஒரு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா வருமானத்திற்கு தகுந்த சில செலவுகள் இருக்கும். சில நேரத்தில் வரவுக்கு மிஞ்சின செலவுகள் இருக்கும். பார்த்து நிதானமாக செய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பூதாகரமாக இருக்கும் சண்டையெல்லாம். ஆனால் எப்படி பேசணும், நீங்கள் பேசுகிற அணுகுமுறையில் சில விஷயங்கள் பெருசாக போகாமல் சிறுசாக வரத்துக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்ன செய்யணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது. சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க சில பேர். நீ சொல்கிறத சொல்லு, நான் செய்கிறத செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. கும்பராசி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அட்மிட் ஆகி 3 நாள் ஆகுது, அட்மிட் ஆகி 2 நாள் ஆகுது, இப்போ தான் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உடல்நிலை விஷயத்தில் கொஞ்சம் இந்த வாரத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உடல் விஷயம் ஒரு நேரம் சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நேரம் கொஞ்சம் தொய்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பிபி, சுகரு, டயாலிசிஸ், அதே போல் சில விஷயங்கள் செரிமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான வியாதிகள், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ சில விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்படுறது உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு திடீரென புதிய வேலை வாய்ப்பு, திடீரென சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனக்கசப்புக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிந்தித்து செய்த பின் சிந்திக்காதே, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆணித்தரமான வார்த்தை. அதாவது சிந்தித்து செய்த பின் சிந்திக்காதே, அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்துக்கு உண்டான விஷயத்த பண்ணுங்க. உங்களை புரிந்து கொள்பவர்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் செயல்கள் உண்மையாக இருந்தால் வெற்றி உங்களை ஒரு நாளும் எல்லோருக்கும் புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு விஷயமா பண்ணுங்க. எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் பண்ணுங்க. உங்களை விமர்சிப்பவர்களுக்கு கோபத்தில் பதில் சொல்ல வேண்டாம், காலம் பதில் சொல்லும், அவ்வளவுதான். உங்களை யாராவது ஏதாவது சொல்றாங்களா, காலம் பதில் சொல்லும், கவனமா இருங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பொது ராசி பலன்கள். வார ராசி பலன்கள்லயே பொது ராசி பலன்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பொது ராசி பலன்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது அப்படியே 100% பலிக்கும். சாமி நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, நீங்க சொன்னது சரியா இருக்கு. எத்தனையோ பேர் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ இந்த காணொலி பார்க்குறவங்க எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் உங்களுடைய பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா எல்லாருடைய ஒரு பாராட்டுதலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே சுவாமி உங்களுடைய ஒரு சில காணொலிகள் பார்க்கும்போது எக்ஸலண்டா இருந்தது, கண்ணு கலங்கி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இது பொதுவான ராசி பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஜாதகத்தை பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் அல்ல, நீங்க ஜாதகம் மட்டும் நீங்க பார்க்கணுங்கிறது கிடையாது. ஜாதகம் பார்க்கலாம், எண் கணிதம் பார்க்கலாம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை பார்க்கலாம், உங்களுக்கான ராசி கற்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக திருமண பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், பெயர் ராசி பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், ஜாதகம் எழுதி தரப்படுகிறது. இவ்வளவு செய்யறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, கேரளா அஷ்டமங்கல பிரசன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நான் பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா தற்கால பிரசன்னம். ஒரு கேள்வி ஒரு பதில் தற்கால பிரசன்னம் அதுன்னு பேரு. 2வது தீப தாம்பூல பிரசன்னம், வீட்டுல வந்து பார்க்கிறது. அது வந்து வீடியோலயோ மற்ற இதுலயோ பார்க்க முடியாது, வீட்டுல வந்து பார்க்கிறது. தீப தாம்பூல பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தாம்பூல பிரசன்னம். அது நீங்க நேர்ல பார்த்தால் இன்னும் சிறப்பு, அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், அதுவும் வீட்டில தான். தேவ பிரசன்னம்ங்கிறது கோவிலுக்காக பார்க்கக்கூடியது. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அதாவது தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் ஆகர்ஷணம், காசு கொட்டுன்னு கொட்டும் சில ஆலயங்கள்ல. அதே போல தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண, ஜனம்னு மக்கள் நிறைய கூட்டம் கூடுவது, அதுக்கெல்லாம் இந்த ஆகர்ஷண சக்தி. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதெல்லாமும் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பாக வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரில் கால் பண்ணி நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.